அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு 2 யூனிட் போட்டிருக்கோம். இனி வர யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 இது மாதிரி கொஷின் தான். ஏன்னா கொஞ்சம் டாபிக் சின்னதுனால நிறைய கொஷின் ரிப்பீட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து 100 கொஷின் இருக்கும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 யூனிட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு முடித்ததுக்கப்புறம் வேணால் மீதி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதேமாதிரி யூனிட் 2ஓட இது வந்து யூனிட் 1ஓட ஃபைல் வந்து டெலீட் ஆகிருக்கு ட்ரைவ்லேருந்து. கொஞ்சம் ஃபைல் வந்து கரப்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நான் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்கும் பிடிஎஃப் கண்டிப்பாக தரேன். அதனால் டைம் நிறையாலாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் கொடுத்துறேன். அதனால் நாங்கள் யாரும் இங்கே ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ தேர்ட் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவாக உங்களுக்கு 100 கொஷின் இதில் போட்டுடுறோம். 100 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் யூனிட்டில் டாபிக் வைஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணாலே உங்களுக்கு இந்த 100 கொஷின் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கொஷின் போடுறப்ப கொஞ்சம் ரிப்பீட்டட் கொஷின் வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இந்த யூனிட்டுக்கு கொஞ்சம் கம்மியான கொஷின் ஒரு 40-50 கொஷின் இருக்கும். அதனால் அந்த இது படிச்சிங்கனாலே இந்த தேர்ட் யூனிட்டுக்கு மெட்டீரியல் போதுமானதாக இருக்கும். ஸோ டைரெக்டாக கொஷினுக்கு போவோம். சங்ககாலம் என்பது எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை நீடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 3 முதல் கிபி 3லேருந்து 3 வரைக்கும் உள்ளதான் சங்ககாலம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவும் முக்கிய இலக்கிய ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். மாமல்லபுரம் சிற்பங்களுக்கு பெயர் பெற்ற பல்லவ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 1, முதலாம் நரசிம்மவர்மன். 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டிய புகழ்பெற்ற கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில். தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள். விஜயநகர பேரரசின் காலத்தில் தமிழ்நாட்டின் நிர்வாக மையமாக திகழ்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஆப்ஷன் ஏ மதுரை. ஆற்காடு நவாப்களின் தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு. கர்நாடக போர்கள் யாருக்கும் இடையே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக போர்கள் யாருக்கு இடையே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே நடந்தது. கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே நடந்தது. 1979 திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்ட போர் என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் மைசூர் போர். 4ஆம் மைசூர் போரில் தான் 1979 4ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டார். 11வது கொஷின் 1801 பிரிட்டிஷாரால் இணைத்து கொள்ளப்பட்ட பாளையக்காரர் பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. 1801 பிரிட்டிஷாரால் இணைத்து கொள்ளப்பட்ட பாளையக்காரர் பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. 1806 வேலூர் சிப்பாய் கழகத்திற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் செயல்கள். 13வது கொஸ்டின் நீதி கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? 1916. நீதி கட்சி தொடங்கப்பட்ட வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1916. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவேரா பெரியார். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள் எந்த தசாப்தத்தில் தீவிரமடைந்தன? 1930 தீவிரமடைந்தன. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள் எந்த வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடைந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930. திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? 1949. 1967 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த முதல் திராவிட கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம். 1960 முதலில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த முதல் திராவிட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். 18வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் சமூக நீதி கொள்கைக்கு அடித்தளம் அமைத்த இயக்கம் திராவிட இயக்கம். தமிழ்நாட்டின் முக்கிய ஆறுகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கடற்கரை. அடுத்து நீதி கட்சியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் மேம்பாடு.
பெரியாரின் சமூக சீர்திருத்த கருத்துக்களில் முதன்மையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடநம்பிக்கை ஒழிப்பு மற்றும் பகுத்தறிவு பிரச்சாரம். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியில் இலவச கல்வி திட்டங்களை அறிமுகப்படுத்தியதில் நீதி கட்சியின் பங்கு என்ன? தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியில் இலவச கல்வி திட்டங்களை அறிமுகப்படுத்தியதில் நீதி கட்சியின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இரண்டாவது ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. மதிய உணவு திட்டம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. மதிய உணவு திட்டம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி புரட்சி ஏற்படுத்திய முதல்வர் எம்ஜிஆர். பெண் கல்வி மேம்பாட்டிற்காக தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டம் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாலூர் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட பெண்கள் மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். சமூக நீதி கொள்கைகளில் இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது? சாதி மற்றும் சமூக பின்தங்கிய நிலை, சமூகத்தோட பின்தங்கிய நிலை மற்றும் சாதியை வைத்து சமூக நீதி கொள்கையின் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்ட முக்கிய தலைவர் பெரியார். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவர் பெரியார். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய முதல்வர் யார் என்று பார்த்தீங்கன்னா காமராஜர். தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பொறியியல் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்க எந்த அரசு முயற்சிகளை மேற்கொண்டது? திமுக அரசு. தமிழ்நாட்டில் தொழில்முறை கல்வி வளர்ச்சியில் அரசின் பங்கு என்ன? அரசு மருத்துவ பொறியியல் கல்லூரிகளை நிறுவுதல். அரசானது மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளை நிறுவுதல். தமிழ்நாட்டில் சட்டக்கல்வி எந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் வருகிறது? தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். அடுத்த கொஷின், ஆசிரியர் கல்விக்காக தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பல்கலைக்கழகம் எது? தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம். உடல் மற்றும் விளையாட்டு கல்விக்கான பல்கலைக்கழகம் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் தொலைதூர கல்வி திட்டங்களை வழங்கும் பல்கலைக்கழகம். இதில் இருக்க எல்லா பல்கலைக்கழகமும் பார்த்திங்கன்னா தொலைதூர கல்வி வழங்குது. 9வது கொஷின், தமிழ்நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் எங்குள்ளது? மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் உள்ளது. தாராளவாத கலைகள் மற்றும் சமூக அறிவியலில் சிறப்பு பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்று எது? சென்னை பல்கலைக்கழகம். அடுத்து தமிழ் இலக்கியம், பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம், இதை பற்றி பார்ப்போம். தமிழ் மொழியின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். சங்க இலக்கியம் எத்தனை பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். பக்தி இலக்கியத்தின் முக்கிய பங்களிப்பை வழங்கியவர்கள் யார்? ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள். கம்பராமாயணம் யாரால் இயற்றப்பட்டது? கம்பர். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார். சித்தர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய தலைவர்கள் மற்றும் மருத்துவ ஞானிகள். இவர்கள் தான் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாரதியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பாரதியார். புதுக்கவிதையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் புதுமைப்பித்தன். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய செவ்வியல் நடன வடிவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய செவ்வியல் நடன வடிவம் பரதநாட்டியம். கர்நாடக இசையின் மூவர் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள். இவர் 3மே பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையின் மூவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் ஷோர் டெம்பிள் எந்த பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். தஞ்சை பெரிய கோயில் எந்த கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டது? திராவிட கட்டிடக்கலை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எந்த பேரரசால் கட்டப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது? பாண்டியர் மற்றும் நாயக்கர். பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எந்த பேரரசால் கட்டப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர் மற்றும் நாயக்கர்.
சித்திரமேலி பெரிய நால்வர் கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறது? சித்திரமேலி பெரிய நால்வர் கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை சங்கங்கள். மாமல்லபுரத்தின் சிறப்பு அம்சம் ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் குடவரை கோயில்கள். கோபுரங்கள் எந்த கால கட்டிடக்கலையில் முக்கியத்துவம் பெற்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலம். செஸ் விளையாட்டின் ஒரு வடிவம் தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் எவ்வாறு அறியப்பட்டது? சதுரங்கம். பொங்கல் திருவிழா எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? தை. தமிழ்நாட்டின் பாரம்பரிய கிராமிய நடனம் எது? கரகாட்டம். வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை எங்குள்ளது? பாஞ்சாலங்குறிச்சி. கரிகால சோழன் கட்டிய அணை கல்லணை. உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டு இடம் எது? மகாபலிபுரம். அதாவது பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள இடம் மகாபலிபுரம். தஞ்சை பெரிய கோயிலும் உலக பாரம்பரிய தலம். கேள்வி சற்று பொதுவானதாக இருப்பதால் மாமல்லபுரம் ஒரு முக்கியமான ஒற்றைப்படை தலமாகும். மகாபலிபுரமும் இருக்குது, அதேமாரி தஞ்சை பெரிய கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தஞ்சை பெரிய கோயிலும் உலக பாரம்பரிய தலம் தான். அதேமாரி கேள்வி சற்று பொதுவானதாக இருப்பதால் மாமல்லபுரம் ஒரு முக்கிய ஒற்றைப்படை தலமாகும். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கிய முஸ்லீம் வழிபாட்டு தலம் நாகூர் தர்கா. தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகளாக கருதப்படுபவர்கள் திராவிடர்கள். தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் முக்கிய மொழியியல் குழு தமிழர்கள். தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வாழும் பிற மாநில மக்கள் குழுக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அனைவருமே இருக்கிறார்கள். அதாவது பார்த்திங்கன்னா மராட்டியர்கள், குஜராத்திகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், வங்காளிகள். இவங்க 6 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் பழங்குடியின சமூகங்களில் ஒன்று தோடர்கள். இவங்க எங்கே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இருக்கிறவங்க. தமிழ்நாட்டில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினர் எங்கு அதிக அளவில் வாழ்கின்றனர்? முக்கியமாக சென்னையில். சென்னையில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினர் சென்னையில் அதிகமாக வாழ்கின்றனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் முக்கிய பங்காற்றியவர் வ.உ. சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழன் அவரும் வ.உ. சிதம்பரனார். வேலு நாச்சியார் எந்த பகுதியின் ராணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை. இந்தியாவில் முதல் பெண் ஆட்சியாளர் சுதந்திர போராட்ட வீராங்கனைகளில் ஒருவராக கருதப்படுபவர் வேலு நாச்சியார். இந்தியாவின் முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். அதே மாதிரி சுதந்திர போராட்ட வீராங்கனைகளில் ஒருவராக கருதப்படுபவர் வேலு நாச்சியார். பூலித்தேவன் எந்த பகுதியை ஆண்ட பாளையக்காரர்? நெற்கட்டான் செவல். நெற்கட்டான் செவல் அப்படிங்கிற பகுதியை ஆண்டவர் தான் பூலித்தேவன். கட்டபொம்மன் எந்த பகுதியை ஆண்ட பாளையக்காரர்? பாஞ்சாலங்குறிச்சி. தீரன் சின்னமலை எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? ஈரோடு. வாஞ்சிநாதன் என்பவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஷை கொன்றவர். இந்த ஆங்கிலேயர் ஆஷை கொன்றவர். திருப்பூர் குமரன் ஏன் அறியப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை ஏந்தி உயிர் நீத்தவர். பெரியார் ஈவேரா சமூக மாற்றத்திற்காக மேற்கொண்ட முக்கிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அன்னிபெசன்ட் அம்மையார் எங்கு பிரம்மஞான சபையை நிறுவினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறில் வந்து பார்த்திங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பிரம்மஞான சபையை நிறுவினார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திய முக்கிய தலைவர் காமராஜர். சுதந்திர இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரல் சி. ராஜகோபாலாச்சாரி. ராஜாஜி தான் பார்த்திங்கன்னா சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல். முதலமைச்சர் பதவியை துறந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான தமிழ்நாட்டு தலைவர். அதாவது முதலமைச்சர் பதவி வேணான்ட்டு அதை திறந்துட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவரானவர் காமராஜர். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர். இது எல்லாத்தையும் தெரிஞ்சவர் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர பாடுபட்டவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் முக்கியமாக எதற்காக போராடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு முறை மற்றும் பெண்களுக்கான சம உரிமை. தர்மாம்பாள் அம்மையார் எதற்காக போராடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மாம்பாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வுக்காக போராடினார். தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வுக்காக போராடினார். டாக்டர் சி. நடேசனார் எதற்காக நீதி கட்சியை தொடங்கினார்? பிராமணர் அல்லாதோரின் நலன்கள். டாக்டர் சி. நடேசனார் எதற்காக நீதி கட்சி தொடங்கினார் அப்படின்னாரு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோரோட நலன்களுக்காக நீதி கட்சியை டாக்டர் சி. நடேசனார் தொடங்கினார். எம்.சி. ராஜா எதற்காக அறியப்படுகிறார்? எம்.சி. ராஜா என்பவர் எதற்காக அறியப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒடுக்கப்பட்டோரின் உரிமைகளுக்காக போராடியவர். ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டோரின் உரிமைகளுக்காக போராடியவர். அண்ணா CN அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாட்டின் என்ன முதல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக முதல்வர். அண்ணா எதற்காக முக்கியமாக அறியப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரத்தை முன்னிறுத்திய திராவிட அரசியல். கலைஞரின் முக்கிய பங்களிப்புகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாநில உரிமைகளுக்காக போராடுதல் மற்றும் சமூக நீதி திட்டங்கள். MG ராமச்சந்திரன் எந்த திட்டத்திற்காக பெரிதும் பாராட்டப்படுகிறார்? சத்துணவு திட்டம். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்மையாரின் நினைவாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்களோட நினைவாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் விதவை மறுமண ஊக்குவிப்பு திட்டம். தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் எங்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் 1938 பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது. 1938 சென்னை பெண்கள் மாநாட்டில் தந்தை பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 1938 சென்னை. தென்னிந்தியாவில் முதல் சுயமரியாதை திருமணம் யாரால் நடத்தப்பட்டது? பெரியார். மொழிப்போர் தியாகிகள் நினைவாக பல திட்டங்களை அறிவித்த அரசு திமுக அரசு. தமிழ்நாட்டு அரசில் கர்ம வீரர் என்று அழைக்கப்படுவர் காமராஜர். தமிழ்நாட்டில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அம்புஜத்தம்பாள் எந்த இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் காந்திய இயக்கங்கள். ஆப்ஷன் பி.